ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் லக்னத்திலிருந்து ஒரு கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்குது, எத்தனாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த திசை நடந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறதான் பொதுவாக எடுத்து சொல்கிற முறை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல லக்னத்திலேருந்து என்ன வர்ற 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல சுபகிரகங்கள் உட்காந்துருந்துச்சுனாக்கா அது திசை நடத்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. 5 9 குடையவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர்னா. ஈவன் சனீஸ்வரன் 5ஆம் இடத்த அதிபதியாகி ஒரு எடுத்துக்காட்டால் கன்னியா லக்ன ஜாதகர்களுக்கு 5க்கு உண்டானவர் சனீஸ்வரன், விருச்சக லக்னத்து துலா லக்னத்து ஜாதகங்காரங்களுக்கு 5க்கு உண்டானவர் சனீஸ்வரன். அப்போ அந்த சனீஸ்வரன் திசை நடத்தினார்னா நல்லது செய்யும் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி 9க்கு உண்டானவர் லக்னாதிபதி தசை நடந்ததுன்னா நல்லது, குரு தசை நடந்தால் நல்லது அப்படின்னெல்லாம் ஒரு சில கணக்கு இருக்குது. அது இல்லாமல் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். ஆனால் கிரகத்தில் இந்த நவகிரகங்களில் எந்த கிரகமே தனியாக போய் உட்காந்துருக்காது. பெரும்பாலான ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா 100க்கு 99% ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து கிரக கூட்டுக்களாக தான் நிற்கும், ஜாயிண்டாக தான் நிற்கும். அப்போது இந்த கிரக சேர்க்கை இருக்குது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று கிரகம் சேருது பாருங்கள். அந்த சேர்க்கை மிகப்பெரிய யோக பாக்கியத்தை, அளப்பரிய யோக பாக்கியத்தை உருவாக்கிடும் ஒரு சில சமயங்களில். அப்போ சாதாரணமாக இருக்கும், அந்த சாதாரணமான 2 கிரகங்கள் சாதாரணமான நிலையில் ஒன்று சேர்ந்து அசாதாரணமான நிறைய வேலைகளை செஞ்சிடும். இது எப்படின்னா, அதாவது பொதுவாகவே இந்த பசங்க சின்ன வயசு பசங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த வேகம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஸ்பீடு இருக்கும், ஆனால் செயல்பட மாட்டாங்க. யாராவது ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இது பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். புரட்சிகள் வெடிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான். எல்லாருடைய மனசுலேயும் அந்த நெருப்பு கனந்துக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக எல்லோரும் ஒன்று சேர்றப்ப பஸ்ட் ஆகி வெளியில் வந்துடும். அது மாதிரி இந்த கிரக சேர்க்கை ஆகிறதுங்கிறதுல நிறைய யோக பாக்கியங்கள் உருவாகிடும். சாதாரண கிரக சேர்க்கையே மிக அசாதாரணமான பலன்கள், மிகப்பெரிய அளப்பரிய பலன்களை எல்லாம் கொடுத்துரும். அப்போ அது மாதிரி கொடுக்கறதுங்கிறது இந்த யோக பாக்கியத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். தசாபுத்தியை வச்சோ அல்லது இந்த கிரகம் இதில் இருக்குங்கிறதுனால வச்சோ சொல்ல முடியாது. கிரக சேர்க்கையை வச்சே கண்டுபிடிச்சி சொல்கிறது அந்த கிரக சேகரப்படலம்னு சொல்லி ஒவ்வொரு ஜோதிட கிரந்தங்கள்லையும் ஆதிகர்த்தாக்கள் எழுதுகிறப்பவே இதெல்லாம் எழுதி தான் வச்சுருக்காங்க. அது ஆயிரக்கணக்கான ஜோதிட யோகங்கள் இருக்குது. அதில் ஒரு யோகம்தான் இந்த அதியோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அதியோகம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கிற வீட்டிலேருந்து அந்த சந்திரனையும் தொட்டு எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 6வது வீட்டில் அல்லது 7வது வீட்டில் அல்லது 8வது வீட்டில் இந்த 3 இடத்துல எந்த இடத்துல சனீஸ்வரன் இருந்தாலும் சந்திரனுக்கு 6 7 8 சனீஸ்வரன் இல்லை சுபகிரகங்கள் இருக்கணும். இப்போ குரு, புதன், வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரியான சுபகிரகங்கள் சந்திரனுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருந்தால் அது யோக ஜாதகம் அப்படின்னு சொல்கிறான். இப்பேற்பட்ட ஆளுக்கு 7.5 சனி நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு கம்மியாக தான் இருக்குது. அஷ்டம சனி நடந்தும் ஒன்றும் பெருசாக பாதிச்சிட்றதில்ல. அதே மாதிரி கண்டச்சனி, அஷ்டமாதிபதி திசை இந்த மாதிரி வந்தால் கூட பாதிக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி திசை படுத்தி எடுத்துடும். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வறுத்துடுவான்னு அது வரட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் நீளமாக. ஆனால் இந்த அதியோகம் பெற்ற ஜாதகர்களுக்கு அவங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய எப்பேற்பட்ட கடுமையான பலன்களாக இருந்தாலும் அதிலிருந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்துடுறாங்க. என்ன காரணம்னா, அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் கண்டச்சனியும் 7.5 சனிங்கிறது எல்லாமே இந்த சந்திரனுடைய ராசியை வச்சு மட்டும்தானே எடுத்து சொல்கிறாங்க. லக்னத்தை வச்சு சொல்கிறது இல்லை. சனி பயிற்சி பலனாக இருந்தாலும், குரு பயிற்சி பலனாக இருந்தாலும், ராகுகேது பயிற்சி பலன்களாக இருந்தாலும் லக்னத்தை வச்செல்லாம் சொல்கிறது இல்லை, ராசியை வச்சு தான் சொல்கிறாங்க. ராசிங்கிறது சந்திரன். அப்போ சந்திரனுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் உட்காந்தா அந்த ஜாதகம் நிச்சயமாக யோகக்காரன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தான் ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. சோமனுக்கு 6 7 8 சோமன்னா சந்திரன். சோமனுக்கு 6 7 8 சுபகிரகங்கள் நின்றால், நல்ல கிரகங்கள் சந்திரனுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல நின்னா, சோமனுக்கு 6 7 8 சுபகிரகங்கள் நின்றால் பூமலில் அதிக யோகம் இதன் பலன் புகழுங்காலை
அது வந்து அதிக யோகம்னு சொல்லக்கூடிய அதியோகம்னு சொல்லுவாங்க. பூமலில் அதிக யோகம் இதன் பலன் புகழுங்காலை நேமியான் சௌரியங்கள் நிறைசீவ பலனும் உள்ளாம் தீமையாய் பகையை வெல்லும் சேனாதிபதியும் ஆவான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சேனாதிபதியாக பிழைக்கிறதுக்கான அமைப்பு, அது 10 பேர்த்துக்கு முன்னால் நிற்கக்கூடியவனாக பிழைக்கக்கூடிய அமைப்பு, சனீஸ்வர பகவானுடைய கடுமையிலிருந்து தப்பிச்சு வெளியில் வந்து அவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் எஸ்டாப்ளிஷ் ஆகி மேலே வர்றதுங்கிறது மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த அதியோகம் பெற்ற ஜாதகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு 7.5 சனி நடக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் 7.5 சனி நடக்குதா என்னமோ தெரியலையாப்பா அப்படின்னுவாங்க. நான் இதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் உண்டு. ஸோ இது எல்லாம் எங்கே லீட் பண்ணுதுன்னா அவங்க ஜாதகத்தில் அதியோகம் இருக்கும். அந்த அதியோகம் இருந்ததுனால் அவங்களுக்கு இந்த கடுமையான பலன்கள் எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி வெயிலில் போகிறேன் ஒரு குடையை கையில் எடுத்துகிட்டு போனான்னா அந்த வெயிலுடைய கடுமை குறைஞ்சிருதோ அது மாதிரி இந்த அதியோகம் இருந்ததுனால் அந்த ஜாதகர் நிச்சயமாக வந்து இந்த சனீஸ்வர பகவானுடைய கடுமையிலிருந்து தப்பிச்சு நிற்பாருங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லைங்கிறத ஜோதிட கர்த்தாக்கள் சொல்கிறாங்க. சோமனுக்கு 6-7 சுபகிரகங்கள் நின்றால் பூமலில் அதிக யோகம் இதன் பலன் புகழுங்காலை நேமியான் சௌரியங்கள் நிறைசீவ பலனும் உள்ளான் தீமையாய் பகையை வெல்லும் சேனாதிபதியுமாவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதான் அதியோகத்துக்கான அமைப்பு. அப்போ அந்த அதியோகம் பெற்ற ஜாதகர்கள் பகவானுடைய அனுகிரகத்தில் மிகச்சிறப்பான பலன்களை எல்லாம் பெறுகிறார்கள்ங்கிறது அனுபவம் கண்ட உண்மை.